அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கந்தசாமி என்ற குமார், எம்டிடிஎம், கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் ஹெப்படாலஜிஸ்ட், ஷிஃபா ஹாஸ்பிட்டல், திருநெல்வேலி. ஷிஃபா மருத்துவமனை சார்பாக இந்த பரப்புரையை மேற்கொள்கிறேன். இட்ஸ் டைம் ஃபார் ஆக்ஷன். உடனே செயல்படுவோம். ஏனென்றால் உலக கல்லீரல் அழற்சி என்பது பல்வேறு சதவீதத்தில் அதிகரித்து கொண்டே செல்கிறது. தற்போது நிலைமையில் 304 மில்லியன் மக்கள் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி, கிரானிக் ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் சி என்ற நோய் தாக்குதல்களில் ஆளாகி வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். இதில் 1.3 மில்லியன் மக்கள் இந்த நோயினால் இறக்கிறார்கள். 2022 காலகட்டத்தில் வருடத்தில் இத்தனை பேர் இறந்திருக்கிறார்கள். எனவே நாம் இந்த கல்லீரல் நோய் பற்றிய விழிப்புணர்வு கண்டிப்பாக அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக ஹெப்படைட்டிஸ் என்பது கல்லீரலை தாக்கக்கூடிய அழற்சி நோய். இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக ஹெப்படைட்டிஸ் ஏ, ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, ஹெப்படைட்டிஸ் டி, ஹெப்படைட்டிஸ் இ, இந்த 5 நோய்கள் தான் அதிகமாக கிருமிகள், வைரஸ் கிருமிகள் கல்லீரலை தாக்குகின்றன. இந்த கல்லீரல் அந்த தாக்கக்கூடிய நோய்கள் பல்வேறு விதமாக பரவுகின்றன. முக்கியமாக ஹெப்படைட்டிஸ் ஏ அண்ட் இ என்று எடுத்துக்கொண்டால் இது முக்கியமாக உணவுப் பொருட்கள் மூலமாகவும் தண்ணீரின் மூலமாகவுமே பரவுகிறது. ஹெப்படைட்டிஸ் பி, சி அண்ட் டி, இந்த 3 கிருமிகள் பெரும்பாலும் முக்கியமாக இரத்தம் சம்பந்தப்பட்ட கருவிகள் மூலமாகவும், தாயிடமிருந்து சேயின் மூலமாகவும் அல்லது பாதுகாப்பற்ற உடலுறவு மூலமாகவும் தான் இரத்தம் ஏற்றிக்கொள்வதுதான் இது பரவுகின்றன. ஆகவே இது பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு சில நோய்களுக்கு தடுப்பூசிகள் இருக்கின்றன. எனவே ஆரம்ப கட்டத்திலேயே அது கண்டறிந்து விட்டோமானால் இதை தடுத்து கொள்ளலாம். அல்லது ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஏ அண்ட் இ போன்ற வைரஸ் நோய்களுக்கு தடுப்பூசிகள் ஏற்கனவே இருக்கின்றன. குழந்தைகளுக்கு பிறந்த உடனேயே இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே அது ஆரம்ப கட்டத்திலே போட்டுக்கின்றவென்றால் வாழ்நாள் முழுவதும் ஹெப்படைட்டிஸ் பி கிருமிகள் தாக்குவதிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் சி போன்ற வைரஸ் கிருமிகள் ஏன முக்கியமாக கருதப்படுகிறது என்றால் இவை இரண்டுமே கல்லீரல் கேன்சர் உண்டாக்கக்கூடிய தன்மையை கொண்டவை. ஆகவே இந்த 2 கிருமிகளையும் ஆரம்ப கட்டத்தில் வராமல் தடுப்பதே தலையாய கடமையாகும். இப்படி வந்துவிட்டால் கூட இதற்கு தகுந்த சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. பெரும்பாலும் நம் மஞ்சக்காமாலை, இந்த ஹெப்படைட்டிஸ் என்பது மஞ்சக்காமாலை என்ற அறிகுறியினால் நாம் தெரிந்து கொள்கிறோம். இது போக உடல் தளர்ச்சி மற்றும் உடல் வலி, கை கால்கள் வீக்கம் போன்ற பல்வேறு அறிகுறிகளினாலும் இது தெரிந்து கொள்ளலாம். ஆரம்ப கட்டத்திலேயே நாம் மருத்துவர்களை அணுகி அதற்குண்டான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டால் இந்த நோய்களிலிருந்து முழுவதுமாக நாம் விடுபடலாம். முக்கியமாக ஹெப்படைட்டிஸ் பிக்கு மருந்துகள் இருக்கின்றன. அந்த மருந்துகளை குறிப்பிட்ட நாட்களில் உட்கொண்டால் அந்த அக்யூட் ஹெப்படைட்டிஸ் பி என்று சொல்லக்கூடிய சிறு குறுகிய காலத்தில் தாக்கக்கூடிய கல்லீரல் நோய் 90-95% முற்றிலுமாக குணப்பட்டுவிடும். ஒரு 5% மேல் மக்கள் கிரானிக் ஹெப்படைட்டிஸ் பி என்ற நோய்க்கு தள்ளப்படுகிறார்கள். இவர்கள்தான் மிக அதிகமாக கல்லீரல் தாக்குதல் ஏற்பட்டு சிரோசிஸ் மற்றும் ஹெப்படோசெல்லர் கார்சினோமா என்று சொல்லக்கூடிய லிவர் கேன்சர் உண்டாகக்கூடிய தன்மை வருகிறது. ஆகவே இது போன்ற நோய்களிலிருந்து நமக்கு காத்துக்கொள்வதற்கு பல்வேறு சிகிச்சை முறைகளை தெரிந்து கொள்வதற்கும் தகுந்த ஆலோசனை பெறுவதற்கும் மருத்துவமனை அணுகி சிறப்பு மருத்துவ சிகிச்சைகள் மூலமாக அந்த மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துக்கொள்ளலாம். உலக சுகாதார மையமும் மற்றும் நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய நம் இந்திய நாட்டில் உள்ள இந்த வைரஸ் தடுப்பு சிகிச்சை முகாம் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. இது 2018 இந்த முகாம்களும் மற்றும் அந்த ப்ரோக்ராம் செயலாற்றப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக ஆரம்ப கட்டத்திலேயே இதை கண்டறிவது மட்டுமல்லாமல் தடுப்பூசிகளை மேற்கொள்வது மற்றும் வந்த நோயாளிகளுக்கு உண்டான மருந்துகள் ஆங்காங்கே சில மையங்களின் மூலமாக கொடுக்கப்பட்டு முழுவதுமாக இந்த நோய்கள் தெளிவடைந்து வருவதற்கும் குணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் 2030 என்ற டார்கெட் இது அனுசரிக்கப்படுகிறது. எப்படி என்றால் 2030க்குள் ஹெப்படைட்டிஸ் சி என்ற கிருமிகளை முற்றிலுமாக ஒழிப்பதும் என்பது இந்த நேஷனல் வைரல் ஹெப்படைட்டிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராமுடைய தலையாய குறிக்கோளாகும். ஆகவே பொதுமக்கள் தங்களுடைய நோய் குறித்த பெருத்த சந்தேகங்கள் மற்றும் அதனுடைய சிகிச்சை முறைகளை தெரிந்து கொள்ள சிவா மருத்துவமனை மருத்துவர்களை அணுகி
தங்களுடைய நோய்களை குணப்படுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.